அனைவருக்கும் வணக்கம். 9 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். எண் 9க்குரிய கிரகம் செவ்வாய். இதன் திசை தெற்கு. செவ்வாய்க்குரிய கிழமை செவ்வாய்க்கிழமை. வருடத்தின் எந்த ஒரு மாதத்திலும் 9, 18, 27 என்ற தேதிகளில் பிறந்தவர்கள் பிறந்த நாளில் கூட்டு எண் 9 என்று அமைய பெற்றவர்கள். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் செவ்வாய் ஹோரையில் பிறந்தவர்கள் வருடத்தின் மார்ச் 21 முதல் ஏப்ரல் 19 வரை ராசியில் பிறந்தவர்கள். அக்டோபர் 21 முதல் நவம்பர் 20 வரை விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு செவ்வாயின் இயல்புகள் இருப்பதாக வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் பிறந்த நேரத்தில் செவ்வாய் நீச்சம் அடைந்து இருந்தால் இவர்களின் குணம் செவ்வாயின் இயல்புக்கு மாறுபட்டு இருக்கும். எண் 9 பிறந்தவர்களின் இயல்புகள் என்ன என்று பார்க்கும்போது 9 என்ற எண் செவ்வாய் கிரகத்துக்கு குறிக்கிறது. தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானை இது குறிக்கிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாயும் குருவும் வலுப்பெற்று இருந்தால் குருவின் மூலமாக நல்ல யோகம் ஏற்படும். ஜாதகத்தில் இந்த கிரகம் 2, 4, 7, 8, 12 இவைகளில் இருந்தால் இந்த ஜாதகத்தாரை செவ்வாய் தோஷம் உடையவர் என்றும், அதே சமயத்தில் சுபகிரகங்களோடு செவ்வாய் கூடியிருக்கும் போது செவ்வாய் தோஷத்திற்கு விதிவிலக்கு உண்டு. ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் இணையும் போது நெருப்பு வகையில் விபத்துகள் ஏற்படும். எதிர்பாராத தீய விளைவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. ஜாதக கட்டத்தில் கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்குமானால் சொத்து விவரம் ஏற்படும். எடுத்த காரியத்தை முடிக்காமல் ஓய்வெடுக்க மாட்டார்கள். இவர்கள் எடுத்துக்கொள்ளும் துறையில் கடின உழைப்போடு முயற்சி செய்து வெற்றி அடைவார்கள். இவர்களுடைய சொல்லும் செயலும் உறுதியும் கட்டளையும் தன்மையும் அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு தீங்கு செய்தவர்களை தண்டிக்கவும் எதிரிகளை பழிவாங்க நினைக்கும் போது இரக்க சுபாவமும் இவர்களிடம் இருக்காது. எந்த ஒரு சூழ்நிலை காரணமாகவும் இவர்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையும் வரை ஓயாது. 9 என்ற எண் பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் பிரபஞ்சத்தில் இருந்து கிடைக்கும் பௌத்திக பொருள்களுக்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. இந்த எண்ணை பொறுத்தவரையில் ஆதிக்கம் செலுத்துதல், தலைமை தாங்குதல், உலோக பொருட்களை பயன்படுத்தி ஆயுத கருவிகளை செய்தல் போன்றவற்றை குறிக்கின்றது. இவர்கள் இளம் வயதில் போராடி வெற்றி பெறக்கூடியவர்களாக இருந்தாலும் வளர வளர இவர்களுடைய மன உறுதியினால் வெற்றி பெறுகிறார்கள். இவர்களை பொறுத்தவரையில் உணர்ச்சி வசப்பட்டு பகைவர்களை உண்டாக்கி கொண்டு அவர்களுடன் சண்டையிடுவதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு மரண பயம் என்பது ஒருபோதும் ஏற்படாது. தைரியமிக்க போர் வீரர்களாகவும் தைரியர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள். இவர்களின் பெரும்பாலானவர்கள் தீயினால், வெடி விபத்துகளினாலும் ஆயுதங்களினாலும் எப்போதாவது தாக்கப்படுவார்கள். தம்மை மதிக்காதவர் மீது கோபம் கொள்வார்கள். இவர்கள் இருக்கும் இடத்தில் மற்றவர்கள் அதிகாரம் செய்வது இவர்களுக்கு பிடிக்காது. இவர்களுக்கு பூமியின் மீது ஆசை அதிகம் இருக்கும். இவர்களில் பலர் விவசாய பண்ணைகளில், தீ பொறியியல் இயங்கக்கூடிய தொழிற்சாலைகளில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி காணக்கூடியவர்கள். இவர்கள் பல ஊர்களுக்கு சென்று சுற்றி தெரியும் ஆன்மீக மார்க்கத்தை மேற்கொள்ள செய்வார்கள். 9 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 9, 18, 27 ஆகிய தேதிகளில் முதல் தேதியான 9ஆம் தேதியில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் நல்ல சிந்தனையாளர்கள், எதையும் அறிவுபூர்வமாக செய்யக்கூடியவர்கள், சாதனைகளை படைக்கக்கூடியவர்கள். 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் புதிய கூட்டத்தையும் கொள்கைகளையும் உருவாக்கக்கூடியவர்கள், அபூர்வ சக்தி பெற்றவர்களாக திகழக்கூடியவர்கள். 9ஆம் தேதி பிறந்தவர்கள் தன்மானமும் சுய கௌரவமும் உள்ள இவர்கள் பிறருக்கு அடங்கி நடக்க மாட்டார்கள். சுதந்திர பிரியர்கள் இவர்கள். 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பெரிய எதிர்பார்ப்புகளையும் தன் சாமர்த்தியத்தால் தகர்த்தெறியக்கூடியவர்கள். வெற்றி பெறுவதே லட்சியமாக இருக்கும். மூளை பலம் மிக்கவர்கள். நல்ல அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்படுவார்கள். இந்த 9ஆம் தேதி பிறந்தவர்கள் திடீர் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொண்டால் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த 9ஆம் தேதி பிறந்தவர்கள் நல்ல குறிக்கோளுடன் வாழ்ந்தால் அலியா புகழ் பெறக்கூடியவர்கள். மற்றவர்களை அடக்கி ஆளும் ஆளுமை பலம் கொண்டவர்கள். 9ஆம் தேதி பிறந்தவர்கள் ஆத்ம பலமும் தேக பலமும் விருத்தியாகும். செல்வன்மை மிக்கவர்களாக திகழக்கூடியவர்கள். 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் அடிக்கடி சிறு சிறு பூசல்கள் வந்து நீங்கும். பாதிப்புகள் ஏதும் ஏற்படாது. கருத்துகளில் முரண்பட்டாலும் காரியத்தில் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மனதில் புது புது கருத்துகள் தோன்றும். மனோபலம் மிக்கவர்கள். செயலில் ஒருவித முரட்டு பிடிவாதம் இருக்கும். அறிஞர்களாகவும் தத்துவ ஞானிகளாகவும் இருப்பார்கள். 9ஆம் தேதி பிறந்தவர்கள் சேவை செய்வதன் மூலம் மனதிருப்தி அடைவார்கள். கலைகளில் ஞானமும் நல்ல தேர்ச்சியும் பெற்றிருப்பார்கள். 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய மனதில் வேகமும் தடுமாற்றமும் இருக்கும். ஆனால் பேச்சிலும் முகத்திலும் அமைதி நிலவும். தன்னை புரிந்து கொண்டு அனுசரித்து போகக்கூடியவர்கள். வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்வார்கள். சமூகம் பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும். புகழ்பெற்ற மனிதராய் வெற்றியுடன் வாழக்கூடியவர்கள். 9 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 18ஆம் தேதியில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த 18ஆம் தேதியில் பிறந்தவர்கள் உடல் வளர்ச்சியினால் உந்தப்படுவார்கள்.
ஆகையால் இவர்களுக்கு புலனடக்கம் தேவை. மனித குணம் பெற்றவர்களாக இருப்பின் புண்ணியம் பெறக்கூடியவர்கள். 18ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் உடையவர்களாக இருப்பாங்க. புதுமையை விரும்பக்கூடியவர்கள். மறைமுக எதிரிகளால் பாதிப்பு ஏற்படும். இந்த 18ஆம் தேதி பிறந்தவர்கள் தன் சுய அறிவால் எதிர்ப்பை கடந்து விடுவார்கள். சுயநலத்தை குறைத்து கொண்டால் சுகமாக வாழ்க்கை அமையும். தன் செயல் பிறரை வெறுப்படையச் செய்யும். 18ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தினாலும் நிதானம் தேவை. பெரியோர் சொல் மதித்தல் நன்று. சிலருக்கு காதலில் ஏமாற்றத்தை தரும். சூரியனும் சனியும் உடலில் உணர்ச்சிகளை தூண்டி சுகபோகத்தை அனுபவிக்க செய்யக்கூடியதாகும். 18ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கூட்டு எண் பெயர் எண் நன்கு அமைய பெற்றால் சிறந்த வல்லுநராக விளங்குவார்கள். அமைதியாக குடும்பம், நல்ல சுபகோகம், செல்வாக்கினை பெறக்கூடியவர்கள். சாமர்த்திய பேச்சு பலம் இருக்கும். தன் பேச்சா யாரையும் வசீகரித்து விடுவார்கள். தோளில் கண்ணும் கருத்துமாக இருந்து கடுமையாக உழைத்து வெற்றி பெறக்கூடியவர்கள். கூட்டு எண் பெயர் எண் சரியாக அமையாவிடில் போராட்டம் சிக்கல் ஏற்படும். தன் இவற்றை ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். 18ஆம் தேதியில் பெண்கள் காதல் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. இல்லாவிடில் எல்லாமே பறிப்போய்விடும். பிறரை அதிகாரம் செய்வதில் இவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். 18ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அசியாத நம்பிக்கையுடன் வாழும். இவர்களுக்கு நிலையாக வெற்றி கிடைக்கும். 9 என்று கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 27ஆம் தேதியில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது 27ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தத்துவ மேதைகளாகவும் எதையும் முன்கூட்டியே அறியும் இயற்கையான ஆற்றல் பெற்றவர்களாகவும் திகழக்கூடியவர்கள். இந்த 27ஆம் தேதி பிறந்தவர்கள் பூமி நிலப்புலன்களை வைத்து நிர்வகிக்கும் சக்தி படைத்தவர்கள். வளைந்து கொடுத்து அனுசரித்து போவார்கள். முக்கிய ரகசியங்களை இவர்கள் வெளியிட மாட்டார்கள். 27ஆம் தேதி பிறந்தவர்கள் நண்பர்கள் பலவற்றை பெற்றிருப்பார்கள். நற்செயலை செய்து பலரது பாராட்டை பெறக்கூடியவர்கள். 27ஆம் தேதி பிறந்தவர்கள் நல்ல செயலும் சிந்தனைகளும் இவர்களுக்கு அதிகம் இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் இனிதே நிறைவேறும். 27ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் அறிவு முதிர்ச்சியும் சந்து குணமும் கொண்டவர்களாக திகழக்கூடியவர்கள். இளமை முதல் வயோதிகம் வரை அயராது உழைத்து கொண்டே இருப்பார்கள். 27ஆம் தேதியில் பிறந்தவர்கள் விடாமுயற்சி அதிகம் உடையவர்களாக திகழக்கூடியவர்கள். தேனி போல் என்றும் சுறுசுறுப்புடன் காணப்படுவார்கள். 27ஆம் தேதியில் பிறந்தவர்கள் உலக அனுபவம் இவர்களுக்கு அதிகம் இருக்கும். இவரிடம் யோசனை கேட்க பல பேர் வருவார்கள். எல்லா விஷயங்களை பற்றியும் நன்கு தெரிந்து வைத்திருப்பார்கள். 27ஆம் தேதி பிறந்தவர்கள் விஞ்ஞானபூர்வமாக சிந்திப்பார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த 27ஆம் தேதி பிறந்தவர்கள் தொழில்துறையில் பல பெரிய சாதனை நிகழ்த்தி வாழக்கூடியவர்கள். அது மட்டுமில்லாமல் சங்கீத ஞானமும் கலைகளில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள். இந்த 27ஆம் தேதி பிறந்தவர்கள் 27ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் சமூக பணிகளை மனம் விரும்பி செய்வார்கள். அரசியல், சட்டம், பொருளாதாரம், ஆன்மீகம் போன்றவற்றில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள். 27ஆம் தேதி பிறந்தவர்கள் நாட்டுக்கு தேவையான நல்ல காரியங்களில் தன்னை ஏற்படுத்திக் கொள்வார்கள். பல வழிகளில் இவர்களுக்கு செல்வம் சேரும். உழைப்பையோ உயர்வான தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள். இந்த 27ஆம் தேதி பிறந்தவர்கள் எக்காலத்திலும் அமைதியுடன் இருப்பார்கள். புலன் அடக்க சக்தி இவர்களிடம் அதிகம் உண்டு. இந்த 27ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் ஆன்மீக பற்று இவர்களுக்கு அதிகம் இருக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த 27ஆம் தேதி பிறந்தவர்களுடைய வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடியவர்கள்.